மரணக்குழியில் இருக்கும் வலி, சொந்த வாழ்க்கையில் நடந்த துரோகம் குறித்து ஊர்வசி உருக்கம். நடிகை ஊர்வசி ஜெயராம் கூட இணைஞ்சு நடிச்ச பரிமளா அண்ட் கோ படம் சமீபத்துல வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்த நடிகை ஊர்வசி தன்னோட சொந்த வாழ்க்கையில சந்திச்ச நம்பிக்கை துரோகம் பத்தி மனம் திறந்து பேசியிருக்காங்க. என்னோட வாழ்க்கையில பல நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிருக்கேன். அதுல இருந்து கடந்து வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பல வருஷமா ஒருத்தரை முழுசா நம்பிட்டு ஒரு நாள் அவர் கணக்கு போட்டுதான் நம்ம கிட்ட பழகியிருக்காரு. நாம நினைச்ச ஆளே அவர் இல்ல அப்படின்னு தெரிய வர்றப்போ ஏற்படுற அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப காலமாகும். என் கூட இருந்த சில பேரு ஸ்ட்ராங்கா இருந்ததால நான் அதுல இருந்து ஓரளவுக்கு மீண்டு வர முடிஞ்சது. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எவ்வளோ நமக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த துரோகத்துல இருந்து போராடி மீண்டு வர வேண்டியது நாம தான். நாம கஷ்டப்படுற நேரத்துல கூட இருக்கிறவங்கள நாம அப்படியே நம்பிடுவோம். ஆனா கூட இருக்கிற சில பேரு நாம அந்த துரோகத்துல இருந்து மீண்டு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா நாம பலவீனமா இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வேலை. நாம சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இவ்ளோ பெரிய ஏமாற்றத்தை சந்திச்ச பின்னாடி கூட மனிதர்கள் மீதான தன்னோட நம்பிக்கைய இழக்கல. இனிமே யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட குணம் அப்படிப்பட்டது. மறுபடியும் நான் யாரையாவது நம்புவேன். மறுபடியும் என்னோட வாழ்க்கையில துரோகம் நடந்தாதான் அது நடக்கத்தான் செய்யும். ஆனா முதல் தடவை தடுமாறி விழுந்த மாதிரி இந்த தடவை விழமாட்டேன், எதிர்த்து நிப்பேன். அந்த கெத்த இந்த துரோகம் தான் எனக்கு கத்துக் கொடுத்துச்சு. தான் கூட்டு குடும்பத்துல பிறந்தவ. எப்பவுமே என்ன சுத்தி ஆட்கள் இருப்பாங்க. ஷூட்டிங்க்கு கூட என் கூட 2 பேர் இருப்பாங்க. இப்படி ஆட்களோட அரவணைப்போட இருந்து பழகிடுச்சு. ஆனா திடீர்னு வாழ்க்கையில தனியா துரோகத்த சந்திச்சப்போ குழஞ்சு போயிட்டேன். அது மரண குழியில இருந்து வெளியில வந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள ஒரு ஜெனரேஷனே மாறிடுச்சு அப்படின்னு நடிகை ஊர்வசி துரோகம் பத்தி தன்னோட மனவேதனைய பேசியிருக்காங்க.